أفلا يتدبرون القرآن. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்முடைய வாழ்க்கையில் இவ்வுலக வாழ்க்கைக்கான தேவையை மட்டுமே சிந்தித்து இறைவனை மறந்து இறைவனின் அருட்கொடைகளை மறந்து சுற்றித் திரியக்கூடிய நமக்கு சிந்தனையூட்டும் வசனங்களை தான் நம்ம இன்னைக்கு வீடியோவாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. இறைவனை மறந்து இவ்வுலக வாழ்க்கையில் மூழ்கி இருக்கக்கூடிய மனிதர்களிடம் இறைவன் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பி சிந்திக்க தூண்டும் சில வசனங்கள் இதோ உங்களுக்காக. நாமே உங்களை படைத்தோம், நீங்கள் நம்ப மாட்டீர்களா? நீங்கள் விந்தாக செலுத்துகிறீர்களே, அதை சிந்தித்தீர்களா? அதை நீங்கள் படைத்தீர்களா அல்லது நாம் படைத்தோமா? உங்களுக்கிடையே மரணத்தை நாமே நிர்ணயித்தோம். உங்களை போன்றோரை நாம் மாற்றி அமைக்கவும் நீங்கள் அறியாத வகையில் உங்களை படைக்கவும் இயலாதோர் அல்லர். முதல் தடவை படைத்ததை நீங்கள் அறிந்துள்ளீர்கள், படிப்பினை பெற மாட்டீர்களா? சிந்திக்க தூண்டும் இறைவனின் அழகான வசனங்கள். இன்று மனிதர்களை இறைவன் அற்பமாக கருதக்கூடிய விந்து துளியிலிருந்த அழகிய படைப்பாக படைச்சிருக்கான். ஆரம்பத்தில் விந்து துளியாக இருக்கக்கூடிய அந்த துளியை நீங்கள் படைத்தீர்களா அல்லது நாம் படைத்தோமா என்று இறைவன் நம்மிடம் கேள்வியை எழுப்பிவிட்டு தொடர்ந்து கூறுகின்றான். உங்களுக்கான முடிவு, உங்களுடைய மரணத்தை நிர்ணயிக்க கூடியதும் நாமே என்று இறைவன் கூறுகின்றான். அது உண்மையா இல்லையா? நம்ம யாருக்காவது நம்முடைய மரணம் என்னைக்குன்னு நம்மனால் அறிய முடியுமா? அது மட்டுமல்லாமல் இறைவன் தொடர்ந்து கூறுகின்றான், இன்னைக்கு அழகிய படைப்பா இருக்கக்கூடிய உங்களை மாற்றி அமைக்கவும் நீங்கள் அறியாத வகையில் உங்களை படைக்கவும் எனக்கு ஆற்றல் இருக்குன்னு சொல்லிட்டு இறைவன் தொடர்ந்து சொல்றான். முதல் தடவை நான் படைத்திருக்கக்கூடிய படைப்பை பார்த்ததுக்கு பின்னாடி கூட உங்களுக்கு படிப்பினை கிடைக்கலையான்னு இறைவன் நம்மளை பார்த்து கேள்வி கேட்கிறான். மேலும் இறைவன் தொடர்ந்து கூறுகின்றான், நீங்கள் பயிரிடுவதை சிந்தித்தீர்களா? நீங்கள் அதை முளைக்கச் செய்கிறீர்களா அல்லது நாம் முளைக்க செய்கிறோமா? நாம் நினைத்திருந்தால் அதை கூலமாக்கி இருப்போம். நாம் கடன் பட்டு விட்டோம், இல்லை நாம் தடுக்கப்பட்டு விட்டோம் என்று கூறி அப்போது கவலையில் ஆழ்ந்து விடுவீர்கள். இன்னைக்கு நம்ம விளைவிக்கக்கூடிய பயிர்களை நம்ம என்னைக்காவது சிந்திச்சு பார்த்துருக்கோமா? இதை முளைப்பிக்கிறது யாரு? அதுதான் இறைவன் கேட்கிறான். இதை நீங்க முளைக்க செய்கிறீர்களா அல்லது நான் முளைக்க செய்கிறோமா? அதை நான் நினைச்சிருந்தேன்னா நான் அழிச்சிருப்பேன்னு சொல்லிட்டு இறைவன் சொல்றான். நாளைக்கு அந்த நாள்ல, அந்த மறுமை நாள்ல வந்து நிற்கும் போது இதெல்லாம் நமக்கு கொடுத்த இறைவனுக்கு நம்ம எதுவுமே செய்யாம அவன் கிட்ட கடன் பட்டு நம்ம நிக்கிறோமே, இல்ல ஷைத்தானால தடுக்கப்பட்டு வந்து இன்னைக்கு நிக்கிறோமேன்னு சொல்லி அந்த நாள்ல நீ கவலைப்படுவேன்னு சொல்லி இறைவன் இதை கூறி நம்மை எச்சரிக்கின்றான். அது மட்டுமல்லாமல் ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கான அத்தியாவசிய தேவை தண்ணீர். அந்த தண்ணீரை பற்றி நம்ம என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கோமா? அதை தான் இறைவன் கேட்குறான். நீங்கள் அருந்தும் தண்ணீரை பற்றி சிந்தித்தீர்களா? மேகத்திலிருந்து அதை நீங்கள் இறக்கினீர்களா அல்லது நாம் இறக்கினோமா? நாம் நினைத்திருந்தால் அதை உப்பு நீராக்கி இருப்போம். நீங்கள் நன்றி செலுத்த மாட்டீர்களா? சுபஹானல்லாஹ். ஒருவேளை இறைவன் மேகத்திலிருந்து இருக்கக்கூடிய தண்ணீரை உப்பு நீர் ஆக்கியிருந்தா நம்முடைய நிலை என்ன? நம்முடைய தேவைக்காக இறைவன் நமக்கு அருட்கொடையாக, நாம் உயிர் வாழ்வதற்காக, நம்முடைய அத்தியாவசிய தேவைக்காக இறைவன் நமக்காக பார்த்து எல்லாத்தையுமே செஞ்சு கொடுக்கக்கூடிய இறைவனுக்கு இது எல்லாத்தையுமே நான் உனக்கு கொடுக்கிறேனே, எனக்காக நீ நன்றி செலுத்த மாட்டியான்னு இறைவன் நம்மளை பார்த்து கேள்வி கேட்கிறான்.
மேலும் இறைவன் கேட்கிறான், நீங்கள் மூட்டுகிற நெருப்பை பற்றி சிந்தித்தீர்களா? அதற்குரிய மரத்தை நீங்கள் உருவாக்கினீர்களா அல்லது நாம் உருவாக்கினோமா? இதனை ஒரு படிப்பினையாகவும் பயணிகளுக்கு பயனளிப்பதாகவும் நாமே ஆக்கினோம். இறைவன் இத்தனை அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டு நம்மை சிந்திக்க வைக்கும் போது இந்த சிந்தனைகளுக்கான ஒரே ஒரு பதில், இதை அனைத்தையுமே படைத்தது இறைவன் மட்டுமே. நம்மை படைத்து நமக்கு தேவையான அனைத்தையுமே, உண்ணறதுக்கான உணவு, அத்தியாவசிய தேவையான தண்ணீர், காற்று, மரம், நெருப்பு, இந்த மாதிரி எல்லாத்தையுமே படைச்சது இறைவன் மட்டும்தான். நமக்கு தேவையான எல்லாத்தையுமே கொடுத்த இறைவன் நம்மிடமிருந்து கேட்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், எனக்கு நன்றி செலுத்து. ஆனா அந்த நன்றியை நம்ம சரியான முறையில செலுத்துறோமா? இறைவன் நம்மிடம் அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டு நம்மளை சிந்திக்க வச்சான். இந்த சிந்தனைக்கு பின்னாடி நம்முடைய ஒவ்வொரு மனதிலும் எழக்கூடிய கேள்வி, எனக்காக இத்தனையுமே செய்து கொடுத்த ரப்புக்கு நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன், என்ன செஞ்ச இது வரைக்கும் சொல்லி ஒவ்வொருத்தரும் இந்த நேரத்துல நமக்குள்ளே கேள்வி கேட்டுட்டு இருப்போம்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு பின்னாடி நமக்காக அனைத்தையுமே செய்து கொடுத்த ரப்புக்கு அவன் கேட்ட ஒரே ஒரு விஷயம், அவனுக்கான நன்றிய, அவனுக்கான வணக்கத்தை சரியான முறையில் செலுத்தி இன்ஷா அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய நல்லடியார்களாக வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் ஆக்கிய அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.